நாம் தேவனுடைய வசனத்தை கவனிக்க போகிறோம். அனைத்து பிள்ளைகளுக்கும் மனதார வாழ்த்துக்கள். இணையதளத்தின் மூலமாய் கேட்கிற அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 4 வசனங்களை, ஒன்று போல் இருக்கிற 4 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். எல்லாரும் எடுக்கணும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். மேத்யூ சாப்டர் 19 verse 30. 19ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். Luke chapter 13 verse 30. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். இந்த 4 பகுதிகளிலும் ஒரே அர்த்தம் கொள்ளுகிற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இப்ப படிக்கிறத நம்ம கேட்போம். படிங்க பார்க்கலாம். ஆகிலும் முந்தினோர் அநேகர், பிந்தினோராயும், பிந்தினோர் ஆக அநேகர், முந்தினோராயும் இருப்பார்கள் என்று என்றார். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா. இது எத்தனாவது? எது படிச்சீங்க? மார்க்கு படிச்சிருக்கீங்க. இனி மத்தேயு 19 30. ஆகிலும் முந்தினோர் அநேகர், பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர், முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். லூக்கா 13:30 படிங்க. இன்னொருவர் படிங்க. அப்பொழுது முந்தினவர்கள் பிந்தினவர்கள் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்பொழுது மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வாக்கியத்தை படியுங்கள். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோர் ஆயும், முந்தினோர் பிந்தினோர் ஆயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா. இந்த பகுதி ரொம்ப ஆழமானது, சிந்திக்கத்தக்கது, புரிந்து கொள்ள வேண்டியவை. இந்த கடைசி காலத்தில் நான் இந்த பகுதியை சில நாட்களுக்கு முன் தியானம் செய்த பொழுது என்னிடத்திலே ஒரு கேள்வி ஏற்பட்டது. இந்த பிந்தினோராய் மாறுகிற முந்தினோர் யார்? முந்தினோராக மாறுகிற பிந்தினோர் யார்? அதை நம்ம அறியணும். நம்ம சாதாரணமா இயேசு சொல்லிட்டார், சிலர் முந்தினோரா இருக்கிறவங்க பிந்தினோரா மாறுவாங்க, சில பிந்தினோரா இருக்கிறவங்க முந்தினோரா மாறுவாங்கப்பா அப்படின்னு அவர் போயிட்டார். அவர் சொல்லிட்டார். ஆனா நம்ம இதை படிக்கிறோம், கதை மாதிரி படிக்கிறோம், சம்பவமா படிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன? முந்தினவர்களில் இருக்கிற அநேகர் பின் நாட்களில் பிந்தினவர்கள் ஆவார்கள். பிந்தினவர்களாக இருக்கிற அநேகர் முந்தினவர்களா மாறுவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு பகல் வேளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, முந்தினோர் ஆகிற பிந்தினோர் யார்? சொல்லுங்க. முந்தினவர்கள் ஆகிற பிந்தினவர்கள் யார்? இப்போ சில இடத்துல நீங்க பாத்தீங்க, வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது வாகனங்களை எல்லாம் இப்போ ஒரு டோல்கேட்டை தாண்டுறோன்னு வைங்க, சில வண்டிகள் எல்லாம் அடிச்சு பிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க முன்னாடி. ஆனா சில வாகனங்கள் பின்னால கிளம்பி சேரும் பொழுது எப்படி சேரும்? முன்னால சேரும். பார்த்திருக்கீங்களா? சில வண்டிகள் முன்னாடி கிளம்பி நீ போ அப்படி எல்லாரையும் விட்டுருவாங்க, கடைசியில கிளம்புவாங்க. ஆனா எப்ப போய் நிப்பாங்க? ஃபர்ஸ்ட்ல போய் நிப்பாங்க. ஆனா சில ஆட்கள் முன்னாடி கிளம்பி கடைசியில போய் நிப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்னா, தாமதமா வந்தாலும் முதன்மையாய் சென்றடைகிறவனை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலத்துல இருக்கிற விசுவாசிகள்,
தேவனுடைய பிள்ளைகள், சபை மக்கள், தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு விதத்துல பிந்தினவர்களாக இருக்கலாம். அறிவில் பிந்தினவர்கள், ஞானத்திலே பிந்தினவர்கள், பொருளாதாரத்திலே பிந்தினவர்கள், ஊழியத்திலே வந்ததிலே பிந்தினவர்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு விதத்தில் பிந்தினவர்களாய் இருந்தாலும் உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் முந்தினவர்களாய் மாற வேண்டும். ஊழிய பகுதிகளிலே, திருச்சபைக்கு அடுத்த காரியங்களிலே, விசுவாசத்திற்கு அடுத்த காரியத்தில் பிந்தினவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் முந்தினவர்களாய் மாற்றும்படி என் தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேச குறித்து பைபிள் சொல்லுது, தன் சகோதரர் எல்லாரிலும் அதிக துக்கம் அனுபவித்தவர் அவர்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, பின் நாட்களில் தன் சகோதரர்கள் எல்லாரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவரும் யாபேஸ் தான். புரியுதா? அப்ப நீங்க இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? பின்தங்கிய நிலைமையில, ஏதோ நிலைமையில, பின்தங்கின நிலைமையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கிய நிலைமையில, ஊழியத்துல பின்தங்கிய நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை முன்னிலைக்கு கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய இன்னைக்கு கேள்வி என்ன? முந்தினோர் ஆகிற பிந்தினோர் யார்? இந்த இடத்துல இருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில இந்த சபையில வந்திருக்கீங்க, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை முந்தினவர்களாய் இருக்கலாம், ஆனா பிந்தாமல் இருக்க கவனிங்க. பிந்தினவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் முந்தினவர்களாக வேண்டும். பைபிள்ல நமக்கு இன்னைக்கு ஒரு சில வசனங்களை படிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை படிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த மனுஷன் தான் செய்கிற காரியத்தில், தான் நடை பண்ணுகிற காரியங்களில், தன்னுடைய குடும்பமாய் இருந்தாலும் சரி, ஊழியமாய் இருந்தாலும் சரி, சபைக்கு அடுத்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அடுத்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷன் எதற்காக பிரயாசப்படுகிறானோ, பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் எப்படி இருக்குமா? முந்தி இருக்கும். அப்போ பிந்தினவர்களா இருக்கலாம். நீங்க அழைக்கப்பட்டது, சபைக்குள்ள வந்தது, ரட்சிக்கப்பட்டது, இயேசுவை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவருக்கா வாழணும்னு தீர்மானிச்சது 2 நாளைக்கு முன்னாலேயா இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, பிரயாசப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனிலே இருக்குமானால் பலன் எப்படி இருக்குமா? முந்தி உண்டாகுமா? அல்லேலூயா. பிரயாசப்படுதல். சொல்லுங்க அந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமென். சில ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? கொடுத்தா செய்வாங்க, இல்லைன்னா சும்மா இருப்பாங்க. முடிஞ்சா செய்வாங்க, இல்லைன்னா சும்மா இருப்பாங்க. சிலர் நீங்க பார்த்திருங்க, டைம் கிடைச்சா வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும். ஆனா சிலரை பாருங்க, ஐ மீன், கஷ்டமோ நஷ்டமோ, நிறைவோ குறைவோ, மழையோ வெயிலோ, இரவோ பகலோ பார்க்கவே மாட்டாங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தன் அடைந்ததை சாதிக்க வேண்டும், தன் விரும்பினதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக கிரயம் செலுத்துவார்கள். அதே மாதிரிதான் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்படுகிறானோ அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரயாசப்படுகிறவன் பிந்தினவன் ஆனாலும் அவன் முந்தினவன் ஆவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்ப சிலர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் நான் படாத பிரயாசமா பாஸ்டர்? நான் என்ன பிரயாசப்பட்டேன், குடும்பத்தில் பிரயாசப்பட்டேன், ஊழியத்துக்கா பிரயாசப்பட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாசப்பட்டேன், ஆனா பிரயாசத்திற்கு பலன் இல்லையே. இன்னும் நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன். பைபிள்ல ஆமென், அநேக பிரயாசப்பட்டும் பலன் காண முடியாம மனம் உடைந்து வாழ்கிறது நம்ம பார்க்கிறோம். பார்த்துக்கிடுங்க. எப்படி தெரியுமா? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது தேவ மனிதனாய் இருக்கிற பேதுரு சொல்லுகிறார், முழுவதும் பிரயாசப்பட்டேன். ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? ஒன்றும் அகப்படவில்லை.
Praise the Lord. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். ராம் முழுவதும் என் குடும்பத்துக்காக, ராம் முழுவதும் என் சபைக்காக, ராம் முழுவதும் என் ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டேன். ஆனா பலனே இல்லை என்று சொல்கிறீர்களா? இன்றைக்கு அருமையான பகல் வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், உபவாசிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆமீன், இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அறிவு என்ன? நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் என்ன செய்யாது? வீண் போகாது. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கப்பா? அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் காரணம் என்ன? ஏன் வீண் போகாதுன்னு சொல்றீங்க? ஏன் வீண் போகாது? என் பிரயாசம் வீண் போகாது, என் கண்ணீர் வீண் போகாது, என் உபவாசம் வீண் போகாது, இதை எந்த நம்பிக்கையில சொல்றீங்கன்னு கேட்கிறீங்களா? 2 வசனம் நான் பைபிள்ல படிச்சேன், அந்த நம்பிக்கையில தான். ஒன்று, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதையும் செய்து வருகிறதினாலும், பாருங்க, தம்முடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் கைகளை உயர்த்திவர். அல்லேலூயா, ஆமென். பைபிள் சொல்லுது, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய பிரயாசத்தை மறந்து விடுவதுகிற தேவன் அல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய பிரயாசத்தை, என் குடும்பத்தின் பிரயாசத்தை, என் ஜெபத்தில் படுகிற பிரயாசத்தை, என் சபையின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. இரண்டாவதாக, ஆமீன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 2 verse 3. இந்த 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்தை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய பிரயாசத்தை கணவன் அறிவதில்லை, மனைவி அறிவதில்லை, பிள்ளைகள் அறிவதில்லை, பெற்ற தாய் தகப்பன் அறிகிறதில்லை, சொந்த சகோதரர் அறிகிறதில்லை, கூட்டு ஊழியர் அறிவதில்லை, சொந்த விசுவாசிகளும் அறிவதில்லை. ஆனா என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப சிலர்லாம் பாருங்க, அவங்க கொண்டு போறான், வளர்க்கிறான், பார்த்து எப்படி வந்தா இப்படி இருக்கான், இப்படி வந்தா இப்படி இருக்கான், இப்படி இருக்கான். ஐயா, இதெல்லாம் உனக்கு தெரியுது, அவன் படுகிற பிரயாசம் உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. உனக்கு தெரியாதுல்ல. ஏன் அவன் வளர்கிறான்னு சொல்ற, அவன் மேன்மை அடைகிறான்னு சொல்ற, இவைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பிரயாசப்படுகிறது உனக்கு தெரியுமா? ஆனால் ஆமென், நீங்க வேதம் சொல்லுகிறது, என் பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்க, என் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிற, உபவாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் இருதயத்தை கர்த்தர். இன்னைக்கு பகல் வேளை தேவ சமூகத்தில் என் ஊழியம் வளரலையே பாஸ்டர், என் வாழ்க்கை வளரலையே பாஸ்டர், என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரலையே பாஸ்டர், கண்ணீரோடு என் வசனத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நீ பிரயாசப்பட்டால் உனக்கு பலன் உண்டு, அதில் முந்தி பலன் அடைவாய். ஏன் தெரியுமா? கர்த்தரின் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். என் மகளே, கர்த்தரின் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். என் மகனே, கர்த்தரின் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். இப்ப சிலர் பிரயாசப்படுகிறவர்கள், ஆமென் பாஸ்டர், நான் ஏதோ ஒரு காரியத்தில் பிரயாசப்படுகிறேன் 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 என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரயாசப்பட ராத்திரி பகலா, ஆமீன். சிலர் இப்ப பிரதர் எங்கே இருக்கீங்க? பஸ் வேலை செய்து நிற்கிறேன். சாயந்தரத்தில் கேட்ட பிரதர் எங்கே இருக்கீங்க? பஸ் வேலை செய்து நிற்கிறேன். சிஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? அதுவா பஸ் அப்படி சொல்றீங்கல்ல, பிரயாசப்படுறீங்க தானே? அப்ப பிரயாசத்திற்கு பலன். ஆனா பிரயாசப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு சகோதரா.
பிரயாசப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஏன்னா பேதுரு பிரயாசப்பட்டார், ஆனா என்ன இல்லை, பலன் இல்லை. அப்ப அதுக்கு காரணம் என்ன? ஏன் பேதுருவுக்கு பலன் இல்லை? ஏன் சில குடும்பங்கள் பிரயாசப்பட்டும் பலன் காண முடியாதபடி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம படிக்கணும். இல்லைன்னா காலங்கள் வீணாய் போய்விடும். இப்போ என் பிரயாசப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. துரிதமாய் சொல்லுவோம். ரோமர் 16 அதிகாரம் 12 வாக்கியம். ரோமர் 16 அதிகாரம் 12வது வாக்கியம் படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற 2 பேர் அங்க எழுதி இருக்கு. அவர்களை வாழ்த்துங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போ பிரயாசம் எதற்குள்ள இருக்கணுமா? நம்ம படுகிற பிரயாசம் ஆசீர்வாதமா முடியணும்னா அந்த பிரயாசம் எந்த வட்டத்துக்குள்ள இருக்கணும்? நாட் ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கக்கூடாது, ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கணும். கர்த்தருக்குள் இருக்கணும். சிலர் கைய கால போட்டு அடிப்பாங்க, சிலர் பிரயாசப்படுவாங்க, ஆனா கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியில, தேவனுடைய விருப்பத்திற்கு வெளியில. பைபிள் சொல்லுது, உன்னுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டாக வேண்டுமானால் அந்த பிரயாசம் எதற்கு உள்ளே இருக்கணும்? சொல்லுங்க அல்லேலூயா. எதற்குள்ளே இருக்கணும்? கர்த்தருக்குள் பிரயாசப்படுங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஆகாரை தெய்வம் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. பைபிள் சொல்லுது, அவள் அலைந்து திரிந்தாள், தன் பிள்ளையை கையில் வைத்துக் கொண்டு வனாந்தரத்திலே பிரயாசப்பட்டாள். அவளுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு. காரணம் என்ன? அவள் அலைந்து திரிந்தது பெயர்சேபாவின் வனாந்தரத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திற்கு அடுத்த காரியங்களில். அவளுடைய பிரயாசம் நல்லது, ஆனா அந்த பிரயாசம் எதுக்குள்ள இருந்தது? கர்த்தருடைய கண் பார்க்கிற எல்கைக்குள்ள இருந்தது. ஆமென். அப்ப ஒருவன் ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, நம்ம பிரயாசம் எதுக்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஒரு மனிதனுடைய பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்குமானால் நம்முடைய கண் மூடுவதற்கு முன்னே நம்ம பிரயாசத்திற்கு பலன் காணாம நம் கண்கள் மூடுவதில்லை. இது என்னுடைய விசுவாசம். Praise the Lord. Are you believe that? Or amen. Hallelujah. இரண்டாவதாக லூக்கா 5 அதிகாரத்தினுடைய 5 வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவது நாங்கள் பிரயாசப்பட்டும் வில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே ஒரு அல்லேலூயா வலையை போடுகிறேன். அல்ல கவனிங்க. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், வலை போட்டேன், ஆனா ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா இப்பமும் அதே கடல், அதே படகு, அதே வலையை நான் போட போறேன். ஆனா நேற்றைக்கு ராத்திரி என்னிடத்தில் இல்லாத ஒன்று இன்னைக்கு பகல்ல இருக்கு. என்ன தெரியுமா? ஆமென். உம்முடைய வார்த்தையின்படியே. நேற்றைக்கு வார்த்தைக்கு வெளியில, ஆனா இன்னைக்கு வார்த்தையின்படியே. அப்ப எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு பலன் உண்டு. ஆமென். சும்மா பிரயாசப்படப்படாது, வார்த்தையின்படி பிரயாசப்படணும். இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு குடும்பம், இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு சபை, இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு மனிதன் பிரயாசப்படுகிறானோ அவனுடைய பிரயாசம் வீணாய் போவது இல்லை என்று பைபிள் சொல்லுது. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். Praise the Lord. Are you believe that? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி எவன் பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும்? இது வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறேனா? கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன் வார்த்தையின்படி பிரயாசப்படுங்க படுங்க அப்படின்னு சொல்லுதுன்னா, சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அந்த காவலாளி விழித்திருக்கிறதும்
ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம். அப்ப தெய்வம் இதை செய்யன்னு சொல்லணும். இமை சொல்லாம செய்தா செய்த பிரயோஜனம் இல்ல. ஆண்டவர் சொல்லணும், நீ போ, நீ போக வேண்டாம், நீ செய், நீ செய்ய வேண்டாம், நீ செயல்படு அல்லது செய்ய வேண்டாம் அப்படி சொன்னா ஆண்டவர் கற்பாறையில கட்டுன்னு சொன்னாலும் கட்டேறணும். அதுல தெய்வ கிருபை உண்டாகும். கர்த்தர் சொன்னார் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் சொன்ன என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், கர்த்தர் சொன்னார் இந்த ஊழியம் வளரும், ஆண்டவர் சொல்லி இருந்தா நிச்சயம் வளரும். ஆண்டவர் உன் குடும்பத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா நீ கற்பாறைக்கு மேலே இருந்தாலும் உனக்கு நீரூற்று உண்டாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நான் யார ஊழியத்திற்கு சொன்னாலும் சரி, ஏய் கர்த்தர் சொன்னாரா, இந்த வார்த்தையை நான் கேட்பேன். பாஸ்டர் நான் இதை செய்யலாம்னு இருக்கேன், கர்த்தர் சொன்னாரா, அதுக்கு அத வந்த இப்படி வச்சாம்னா போய் உட்கார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரா அவன்கிட்ட இந்த காரியத்தை செய்ய, ஆண்டவர் சொன்னாரா, ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிற ஒரு திட்டம் உனக்குள் இருக்குமானால் தைரியமாய் புறப்படு. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரால் உன்னை நடத்த முடியும். ஆமென். அதுல எனக்கு பிடிச்சது யாக்கோபு. ஆமென். எகிப்திய தேசத்தில் மிகப்பெரிய பிரதானியாக இருக்கிறார் யார் சொல்லுங்க? யோசேப்பு இருக்கிறார். பெத்த பிள்ளைய அப்பாவை கூட்டிட்டு வருகிறதுக்கு எல்லா வாகன வசதிகளையும் செய்து அனுப்பி இருக்கார். வாகன வசதிகளையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இப்போ வண்டி முன்னால நிக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எல்லாம் முன்னால இருக்கு. உடனே பிள்ளை அனுப்பிட்டான். உடனே இன் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போ செய்தார். பிள்ளை அனுப்புற வண்டி எல்லாம் அங்க நிக்கட்டு. என் அழைச்சவர் தெய்வம் உண்டு. நேர தெய்வ சமூகத்துக்கு போனார். போணுமா வேண்டாமா சொல்லுங்க? போணுமா வேண்டாமா? பிள்ளை பெரியவனா இருக்கான், பிள்ளை வண்டி அனுப்பியிருக்கான், பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னான். அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்னு பிள்ளை சொல்லி இருக்கான். ஆமென். நான் உன் கூட வருவேன்னு என்ன அழைச்ச என் அப்பன் சொல்லணும். வார்த்தைக்குள்ளே பிரயாசப்பட்டான். தெய்வம் சொன்னாரா? யோசிக்கவே இல்லை. யாக்கோபு பிள்ளை கூப்பிட்டு போனாரா? தெய்வம் அனுப்பி போனாரா? தெய்வம் அனுப்பித்தானே போனார். 71 பேராய் போனவர்கள் திரும்பி வரும்பொழுது எத்தனை லட்சமா வந்தாங்க? 32 லட்சம் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சில லட்சம் ஜனங்கள் திரும்பி வந்தாங்களே, ஏன் தெரியுமா? வார்த்தைக்குள்ளே பட்ட பிரயாசம். அல்லேலூயா. நான் பிரயாசப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த தேசத்தில் எனக்கு ஒரு ஊழியம் உண்டு கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வீட்டில் உன்னை வாழ வைப்பேன்னு தெய்வம் உனக்கு சொல்லி இருக்காரா? இந்த குடும்பத்தில் உன்னை வாழ வைப்பேன்னு கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்காரா? இந்த தேசத்தில் உனக்கு மேன்மை தருவேன் கர்த்தர் சொல்லி இருப்பாரா? இவள் நிமித்தம் உனக்கு சந்ததி உண்டாகும்னு கர்த்தர் சொல்லி இருக்காரா? தைரியமா பிரயாசப்படு, பலன் இல்லாமல் போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலையை பார்க்காத கான்பிடன்ட் இருக்குதா? கர்த்தர் சொன்னார். ஆனா வார்த்தைக்கு உள்ள பிரயாசப்படு, வார்த்தைக்கு வெளியில கர்த்தர் சொன்னா பிரயாசப்படு, கர்த்தர் சொன்னா செயல்படு, கர்த்தர் சொன்னா நடைமுறைப்படுத்து, கர்த்தர் சொன்னா செய். ஆண்டவர் சொன்னாரா? பின்ன ஏன் சொந்து போறேன்? தெய்வம் சொன்னாரா? பின்ன ஏன் கலங்கி கொண்டிருக்கிற? கர்த்தர் சொன்னாரா இதை செய்ய? பின்ன ஏன் யோசிக்கிற? தெய்வம் சொன்னாதான் ஆனா உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் எதுவும் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வம் உனக்கு எதிராக இருந்து உலகமே உனக்கு சப்போர்ட் பண்ணா உன்னை காப்பாற்ற ஒருவேளால முடியாது. எந்த இடத்திலையும் கர்த்தர் என்னை அழைத்தார், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிற நிச்சயம் உண்டானால் கர்த்தர் அங்கே மகிமைப்படுத்துவார், ஆண்டவர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிற பிள்ளைகள் மூணாவது அனுபவிக்க வேண்டிய ஒரு கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், எல்லாரும் கவனிங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசப்படுறாங்கடே, ஆனா எதுல தெரியுமா? கர்த்தருக்குள்ள இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பிரயாசப்படுறான், சபைக்குள்ள இருக்க வேண்டியவன் பிரயாசப்படுறான்.
கர்த்தருக்குள் நில், வசனத்துக்குள்ள நில். நான் எதுக்கும் போக கூடாதுன்னு சொல்லல. நீ கர்த்தருக்குள் பிரயாசப்படு. 10 நிமிஷம் செலவழிச்சாலும் பிரயோஜனம் உண்டாகணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் என்ன செய்ய மாட்டேன், சிரமம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, ஆனா கர்த்தருக்குள்ள இல்லையே. நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, ஆனா வார்த்தைக்குள்ள இல்லையே. கர்த்தர் சொன்னாரா, ஒரு நிமிஷம் கூட வீணா போக கூடாது. ஒரு நிமிஷம் கூட. சில ஆட்களை பார்த்துருங்க, 10 நிமிஷம் உண்டு அடுத்த வீட்டுக்கு வாசப்படியில் உட்காந்து கிருபையை நஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருப்பான். இல்லை, அதனால உனக்கு என்ன உண்டாகும்? அதனால உனக்கு பலன் உண்டாகுமா? அதனால உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுமா? அதனால அதே நேரத்தில் அந்த 1 மணி நேரம் உட்காந்து வீணா பேசுறே இல்லை, அதுல 3/4 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 15 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிப்பாரு. ஆசீர்வாதம் வருமா வராதா? வருமில்ல. என் திருப்தி தராது, சந்தோஷப்படுத்தாது, நன்மைகள் அல்லாது ஒரு பொருளுக்கா ஏன் நீ பிரயாசப்படுகிற? நீ முந்தி பலன் கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத வீண் அலுவலுக்காக நம்முடைய பிரயாசங்கள் வரவே கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திருப்தி தராத பொருளுக்காக பிரயாசப்பட்டது போதும். ஆமென். பாருங்க, மார்த்தாள் கவலைப்பட்டாங்க, ஆனா ஆண்டவர் விரும்புகிறதுக்கு கவலைப்பட்டாங்களா, தேவையில்லாதவைகளுக்கா கவலைப்பட்டாங்களா? தேவையில்லாதவைகளுக்கா? இப்ப நம்ம ஆட்கள் நிறையவே ஃபீல் பண்றாங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க, உபவாசம் பண்றாங்க, ஆனா அதுல அதிகபட்சமா பாருங்க திருப்தி தராத பொருளுக்காகத்தான் இருக்கு. புரியுதா? அப்ப பைபிள் சொல்லுது, திருப்தி தராத பொருளுக்காக ஒரு நாளும் என்ன செய்யவே கூடாது, பிரயாசப்படக்கூடாது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்க. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறார். ஆமா, இன்னொருத்தன் ஆகிலும் படாதிருந்த போதும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு பிரயாசத்தை குறித்து பைபிள் சொல்லுது, எப்படி நிதானமா பிரயாசப்படணும். உயரத்தில் இருக்கிற நன்மையை அனுபவித்துக் கொள்ளணும், நல்லதுதான். தரையில நடக்கிற மாதிரி போக முடியாது, பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறதுல என்ன வேணும்? நிதானம் வேணும். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நிதானம் கட்டுறோம், அங்கதான் பிரச்சனை. நிதானம் கட்டுரும். கொஞ்சம் கையில பணம் வர ஆரம்பிச்ச உடனே நிதானம் கட்டுரும். கொஞ்சம் பரவாயில்ல, பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு, கடையெல்லாம் தீந்தாச்சு, இனி பிசினஸ் பெருக்கிடலாம், இனி கொஞ்சம் நிக்கலான்னு வந்த உடனே சிலருக்கு என்ன செய்யும்? நிதானம் கட்டுரும். பார்த்துக்கிடுங்க, நிறைய பேரு நிதானம் இல்லாமல் அழிந்தவர்கள் தான் அதிகம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? பொறுமையோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதானே, பிசாசு எடுத்துக்கொள்கிற ஒரு பெரிய தந்திரம் என்ன? பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரத்தை சொல்றேன். ஒரு மனுஷனை கவுக்கிறது, நான் திரும்பி நில்லப்பா. இப்ப பாருங்க, இவர் பிரயாசப்படுகிறார், சாத்தான் செய்கிற ஒரு பெரிய வேலையை சொல்றேன். இப்ப பிடிக்கிற பிசாசு, இவர் என்ன செய்யறார்? ஊழியத்துல பிரயாசப்படுகிறார், சபையில பிரயாசப்படுகிறார். நான் என்ன செய்யல? பேய் விடல. பேய் என்ன செய்யல? விடல. அவர் ஜெபத்துல பிரயாசப்படுகிறார், என்ன செய்ய முடியல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான். 10 நாள் பிரயாசப்பட்டு 2 நாளுக்கு பலன் அனுபவிக்கிறார். இருந்தாலும் பிரயாசப்படுறான், விடல. ஆமா, எப்படியாவது இவனை கொண்டு போய் சேர்த்தரணும், பிரயாசப்படுகிறார். பாருங்க, இது பிசாசு இப்படி நின்று விட மாட்டான், விட மாட்டான். நான் விட மாட்டேன், பயப்படாத. விட மாட்டான். இது பிசாசனுடைய ஒரு யுக்தி. சில குடும்பங்கள் இதை அனுபவிச்சுட்டாக்க இருக்கு. ஆனா இன்னொரு காரியத்தை சொல்றேன். அப்ப பிசாசு மனசுல நினைக்கிறான், இவனை இனி இழுத்தா சரியாவாது, விட்டுறணும், இழுக்கப்படாது. ஏன்னா நம்ம என்ன இழுத்தாலும் இவன் என்ன செய்யறான்? கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் காத்துக்கொள்ளுவார், கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த கால பிசாசே போ 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 சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கான். இத்தனை வருஷமா இழுக்காரு, இனி இவனை இழுத்தா சரியாவாதுன்னு சொல்லி இவன் என்ன செய்தான் தெரியுமா? விட்டுருவான். இவனை இப்ப இவனை ஓடுறானா, இப்ப இவர் விட்ட உடனே இவருக்கு என்ன வந்துருது? பிடி விட்டாச்சுல. இவர் என்ன செய்வார்? வேகமா ஓட ஆரம்பிப்பார். ஓடுறாரா? ஓடுறாரா? அப்பா, ஒரு விடுதலை வந்துருச்சு, ஒரு மாற்றம் வந்துருச்சு, ஒரு அற்புதம் வந்துருச்சு, இனி எவரும் இல்லை. ஆனா பிசாசு பின்னாலே ஓடுவான். இதுவரைக்கும் இழுத்தவன் இனி என்ன செய்வான் தெரியுமா? வேகமா ஓடுவான் தெரியுமா? குப்புற தள்ளி விட்டுருவான். இதுதான் பிசாசு செய்கிற பெரிய தந்திரம். இழுத்த காலத்தில் ஜெயிச்ச பலரும்
ஆமீன், தள்ளுற காலத்தில் விழுந்துருவாங்க. ஏன்னா நிதானம் கட்டுறோம். கொஞ்சம் விடுதலை, கொஞ்சம் ஆசீர்வாதம், உயர்வு வந்தவுடனே நிதானம் இருக்காது. நல்லா கவனிங்க, ஓடுறவனை இழுக்கிறது கஷ்டம், ஆனா தள்ளுறது ரொம்ப ஈஸி. தப்புன்னு கவுத்துட்டாப்பா ஒரு தள்ளு. உண்மையில சொல்ல அவன், ஏன்னா அவன் ஓடும் பொழுது அவனுடைய முழு வேகம் வெயிட் எங்க கிடக்கும்? முன்னாலதான் கிடக்கும். நம்ம நிசாரமா தெளிவான். அதனாலதான் சிலர்லாம் ஊழியத்தில் ஆரம்பத்தில் விழமாட்டாங்க, வளர்ந்த பிறகு நாசமா போயிருவான். பிசினஸ்ல ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்பான், வளர்ந்த பிறகு நாசமா போயிருவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பாஸ்டருக்கு பயந்து, ஊழியத்துக்கு பயந்து, தெய்வ கிருபையில் நிற்பான். கொஞ்சம் வளர்ந்து இப்ப பாட தெரியும், பிரசங்கிக்க தெரியும், இப்ப ஒரு அரை மணி நேரம் கையில கொடுத்தாலும் நிக்க தெரியும், நாம்போ நிறைய பேர் கமந்து விழுவான் தெரியுமா? அது இப்படி மாட்டுகதாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சொல்ல, பிரயாசப்படு. ஆனா உன் பிரயாசத்துல என்ன இருக்கணும்? என்ன சொல்லுங்க? நிதானம். கையில பணம் நிறைய வரட்டு, ஆனா நீ நிதானமே இருக்கணும். அதனாலதான் பைபிள் அழகா சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் மருளாதிருக்கும்படி. பைபிள் இருக்கா? ஒன்றிலும் மருளக்கூடாது. இப்ப சில ஆட்கள் கொஞ்சம் நன்மை, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் சிறப்பு, கொஞ்சம் வளர்ச்சி வந்த உடனே ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, தெய்வத்தை தேடுதல் இல்லை, தரிசனம் இல்லை, ஊழியக்காரனுடைய ஆலோசனை இல்லை. ஆமீன், மறந்துருவாங்க, நிதானம் கட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா சிலர் அப்படி இல்லை. எவ்வளவு மேன்மை வந்தாலும் இருக்கிறதுன்னு தெரியாது, இல்லாததுன்னு தெரியாது. எப்போ ஒண்ணு போல இருப்பான். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியில என்ன வேணும் சொல்லுங்க? வார்த்தையில என்ன வேணும்? செயல்ல என்ன வேணும்? வேலையில என்ன வேணும்? நிதானம் வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நாம் புரியணும், பிரயாசம் நல்லது, அதைவிட நிதானமாய்ப்படுகிற பிரயாசம் நல்லது. பிரயாசத்திற்கு பதில் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? என் குடும்பத்துக்கு உண்டா? உங்க குடும்பத்துக்கு உண்டா? உங்க சபைக்கு உண்டா? உங்க ஊழியத்திற்கு உண்டா? நீங்க செய்கிற தொழிலுக்கு உண்டா? உண்டென்ற நிச்சயம் உண்டானால் இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமா இருக்கணும் சகோதரா. இந்த தேசத்துல உனக்கு எதிர்காலம் இருக்கு. நம்முடைய அடித்தளம் எங்க தெரியுமா? கிறிஸ்து. சொல்லுங்க, கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இப்ப நமக்கு நிதானம் என்ன? கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன், கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன். ஆமே, நல்லா கவனிங்க. எந்த ஒரு காரியமும் அப்படிதான். சில நேரங்களில் பாச இப்படி செய்துட்டீங்க, கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன, ஆண்டவர் வேண்டாம் வேண்டாம், அவ்வளவுதான். ஆமீன். கர்த்தர் செய்தேன், அவ்வளவுதான். அதனுடைய நிறை குறை யாரால் உண்டாகும்? அதை யார் பார்த்துக்கிடுவா? அவர் சொன்னார் நான் செய்தேன். சொன்னவருக்கு தெரியும் அடுத்து இதை என்ன செய்யணும்னு. நிதானமா செயல்படுங்க. கர்த்தர் உங்களை அதை கொண்டு செய்ய வைத்திருப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. செய்ய வைத்திருப்பா. ஆண்டவரால கூடாதது எதுவும் இல்லை. ஆவேசப்படாதீங்க, ஆவேசப்படாதீங்க. நிதானமா பிரயாசப்படுங்க. பிரயாசப்படணும், இல்லைன்னா பலன் வராது. கண் விழிச்சாதான் பலன், கடின வேலை செய்தாதான் பலன், விதைச்சாதான் அறுவடை. புரியுதா? பிரயாசம் வேணும், ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஆமீன். வசனத்துக்குள்ளே இருக்கணும். தேவையில்லாததுக்கா பிரயாசப்பட போகக்கூடாது. ஆனா நம்முடைய பிரயாசத்தின் ஒவ்வொரு அடிகளும் நிதானம் வேணும். பரீட்சை எழுதினாலும் நிதானமா எழுதணும். பேச்சு போட்டிக்கு போனாலும் நிதானம் வேணும். ஊழியம் செய்தாலும் நிதானம் வேணும். தெரியுமா? தெய்வ மனுஷனாகிய யோபுவை குறித்து பேசுறார். ஆமை, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 42ஆம் அதிகாரத்துல 3 இடத்துல சொல்றார். யாருகிட்ட? சிநேகிதர்கள்ட்ட சொல்றார். அவன் என்னை குறித்து பேசினது போல நீங்க நிதானமா பேசல. பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாயின் வார்த்தைகள், வாய் இருக்குன்னு எல்லாரும் பேசப்படாது, எல்லாம் பேசப்படாது. நிதானம் வேணும். வார்த்தையில என்ன வேணும்? நிதானம் வேணும். பிரயாசத்துல நிதானம் வேணும். ஜெபத்துல நிதானம் வேணும். உபவாசமா நிதானம் வேணும். ஊழியமா நிதானம் வேணும். நல்லது கெட்டு யோசிக்கிறீங்களா? நிதானம் வேணும். புரியுதா? அப்படி செய்தா நீ செய்கிறது சரித்திரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம செய்யறது எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சரித்திரமா இருக்கணும். அப்படின்னா நம்ம செய்கிறது எப்படி இருக்கணும்? நிதானமா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் பிரயாசப்படுறேன். என் பிரயாசத்துல யார் இருக்கிறா? கர்த்தர் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை அந்த பிரயாசத்துக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் பலன் வராமல் போகாது. இன்றல்லது நாளை கண்டிப்பா என்ன செய்யும்? என் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. என் கண்ணீருக்கு பலன், என் உழைப்புக்கு பலன், என் கண் விழிப்புக்கு பலன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஆனா என்ன தெரியுமா? வார்த்தையோட போறீங்க.
இன்னைக்கு அதே பிரச்சனை, அதே சவால்கள், அதே நெருக்கம், அதே கண்ணீர் நிறைஞ்ச பிரயாசப்படுகிற இடத்துக்கு தான் நீ போற. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தையோட போறமா, என் பிரயாசத்தை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். என் கண்ணீரை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய கண்ணீரை கணக்கு வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். நான் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணா போவது இல்லை என்ற நிச்சயத்தோடு போவாயானா, இந்த நிமிஷம் முதல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் அற்புதமாயிருக்கும்.